வணக்கங்கள். நான் டாக்டர் மகேஸ்வரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோவிலில் இன்னைக்கு அதிகமாக செல்ஃபோன் பேசுகிறாங்க. பேசலாமா? ஓகே, இந்த உலகத்தில் ஒரு விஐபியை போய் நம்ம பார்க்க போகிறோம்னு வைங்களேன். அப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்மளோட அதிகப்படியாக இருக்கிற ஒரு ஆஃபீஸரை பார்க்க போனாலே நம்ம மொபைல் எல்லாத்தையும் சைலண்டில் போட்டு அமைதியாக போவோம். ஆனால் கோயிலுக்கு போய் நிறையா பேர் அங்கே தான் போய் செல்ஃபோனில் பேசுகிறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க. இதனால என்ன நடக்கும்? முதலாவதாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிர்வலைகள் மாறும். எதுக்காக அங்க போனாங்களோ அந்த அமைதி கிடைக்காது. இது அவங்களுக்கு நடக்கிறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய அதிர்வலைகளை மாத்துறாங்க. அது அந்த கோயிலுடைய புனிதத்தன்மையை அது கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது. மூணாவதா அந்த கோயில்ல நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க, மெடிடேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்றோம். ஓகே, இந்த மெடிடேஷனையும் ப்ரேயரையும் டிஸ்டர்ப் பண்றதுனால என்ன நடக்கும்? மக்களே, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ரிஷிகளும் முனிவர்களும் அவர்களுடைய தியானத்தை யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவங்கள சபிச்சுட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் நீங்க கோயில போய் மொபைல் போன் பேசுறதுனால சிலருடைய ப்ரேயர் டிஸ்டர்ப் ஆனாலும் மெடிடேஷன் டிஸ்டர்ப் ஆனாலும் அதோடைய எஃபெக்ட் நமக்கு இருக்கும். அப்ப நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோடைய அவங்களுடைய பேட் கர்மா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்ல ப்ராப்ளம் வரலாம், வெல்த்ல ப்ராப்ளம் வரலாம், அல்லது நம்மளுடைய ஹாப்பினஸ்ல ப்ராப்ளம் வரலாம். அதனால தயவு செய்து இனிமேட்டு கோயிலுக்கு போறப்ப அமைதியா போங்க. உங்களுடைய மொபைலை ஃப்ளைட் மோட்ல போடுங்க, இல்லை சைலண்ட்ல போட்டு நல்ல அமைதியா ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க. இறைவனர்களால் குருவர்களால் நம்ம எல்லாரும் சிறும் சிறப்புமா செல்வ செழிப்புடன் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.